புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த படங்கள் மிகப்பெரிய அளவில் லாபத்தை சம்பாதித்துக் கொடுத்தன என்பது மறுக்க முடியாததுதான். அவரை வைத்து தொடர்ந்து படம் எடுக்க தயாரிப்பாளர்கள் வரிசையில் நின்றனர் என்பதும் உண்மைதான். ஆனால் அவரது படப்பிடிப்புகள் பெரும்பாலும் குறித்த நேரத்தில் நடைபெறாமல் படங்கள் திட்டமிட்டபடி வெளியாக முடியாமல் பல குளறுபடிகள் நடந்தன என்பதும் மறுக்க முடியாத உண்மைதான். ஆனால் இதற்கு எம்ஜிஆர் மட்டுமே முழு காரணமாக ஒருபோதும் இருந்ததில்லை. அதற்கு எம்ஜிஆரின் அரசியல் சூழல்கள், மற்ற படங்களின் கால்ஷீட் ஆகியவை காரணங்களாக இருந்தாலும் படப்பிடிப்பு தளத்தில் அவ்வப்போது ஏற்படும் சில பிரச்சனைகளும் காரணமாக அமைந்துவிடும். இதையெல்லாம் நன்றாக புரிந்து கொண்ட தயாரிப்பாளர்கள் பலர் எம்ஜிஆருடன் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் தொடர்ந்து பயணித்தனர். எம்ஜிஆரை பொறுத்தவரைக்கும் தன்னால் எந்த தயாரிப்பாளருக்கும் நட்டம் வரக்கூடாது என்று நினைப்பவர். அப்படி வந்தாலும் அதை வேறு எந்த வகையிலாவது ஈடுகட்டி சரி செய்து விடுவார். அதன் பிறகு அந்த தயாரிப்பாளர் வேறு ஏதோ சில விஷயங்களால் நொடிந்து போனாலும் கூட எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்துதான் இப்படி ஆனார் என்று இப்போதும் பலர் தவறாக சொல்வதுண்டு. இப்படிப்பட்ட எம்ஜிஆர் தனது படப்பிடிப்புகளில் தேவையில்லாத காட்சிகளை எடுக்க வைத்து வீணடித்தார் என்று ஒரு குற்றச்சாட்டும் அவர் மீது சொல்லப்படுவதுண்டு. ஒரு படத்தில், 2 படத்தில் அல்ல, பல படங்களில் இதுபோல தொடர்ந்து நடந்தது என்றும் சொல்லப்படுவது உண்டு. அது உண்மைதான். ஆனால் எம்ஜிஆர் அப்படி செய்ததற்கு பின்னணியில் ஒரு அழுத்தமான காரணம் உண்டு என்பது பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களில் நடிப்பதற்கு என்றே சில நடிகர்கள் அடையாளம் காணப்படுவார்கள். அதே போல சிவாஜியின் படங்களில் மட்டும் தவறாமல் சிலர் இடம்பெறுவார்கள். சிவாஜியின் படத்தில் நடித்தவரை பெரும்பாலும் அடிக்கடி எம்ஜிஆர் படத்தில் பார்க்க முடியாது. அதே போல எம்ஜிஆர் படத்தில் நடித்தவர்களை அடிக்கடி சிவாஜி படத்தில் பார்க்க முடியாது. அப்படி ஒரு அமைப்பு அப்போது உருவாகிவிட்டது. அதே சமயம் ஒரு படத்திற்கான நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பட்டியலை தயார் செய்யும் பொறுப்பே எம்ஜிஆரிடம் தான் இருக்கும். இயக்குனரும் தயாரிப்பாளரும் அவர்களது சாய்ஸ் என்னவென்று எம்ஜிஆரிடம் மனமறிந்து ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி கொடுப்பார்கள். அதை படித்து பார்க்கும் எம்ஜிஆர் அதில் ஏதாவது ஒரு சில மாற்றங்கள் செய்து, இந்த நடிகர் வேண்டாம், அதற்கு பதிலாக இந்த நடிகரை போடுங்கள் என்பது போன்ற சில திருத்தங்கள் செய்து கொடுத்து விடுவார். அதுவே இறுதியானது. அதில் பெரிய மாற்றம் இருக்காது. அப்படி அவர் படப்பிடிப்பில் நடித்துக் கொண்டிருக்கும் போது சில சாதாரண துறை நடிகர்கள், ஒரு சில காட்சிகளில் மட்டுமே தலைகாட்டி போகும் நடிகர்கள் எம்ஜிஆரை தேடி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வருவது உண்டு. அவர்களுடன் பல படங்களில் அவர் இணைந்து நடித்திருப்பதால் சாதாரண நடிகர் என்று பாகுபாடு பார்க்காமல் சகஜமாக பழகுவார் எம்ஜிஆர். அப்படி வந்தவர்கள், அண்ணன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது, உங்க படத்துல ஏதாவது வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டால் உடனே தன்னுடன் பல வருடங்களாக உதவி இயக்குனராக தொடர்ந்து பணியாற்றி வந்த உதவி இயக்குனர் துரையை போய் பாருங்கள் என்று எம்ஜிஆர் கூறுவார். அவர்களும் இயக்குனர் துரையை போய் பார்ப்பார்கள். அந்த படத்தில் நடிப்பவர்களுக்கான பெயர் பட்டியலில் சம்பந்தப்பட்டவரின் பெயரும் ஏதோ ஒரு கதாபாத்திரத்திற்காக எழுதப்பட்டிருக்கும். அந்த காட்சிகள் இன்னும் சில நாட்கள் கழித்து எடுக்கப்படுவதாக இருக்கும். அப்போது அந்த நபரிடம் சொல்லிக் கொள்ளலாம் என்று முடிவு செய்திருப்பார்கள். அப்போது அந்த பட்டியலை பார்த்துவிட்டு இயக்குனர் துரை, உங்கள் பெயர் இந்த போஸ்ட்மேன் கதாபாத்திரத்திற்காக அல்லது இந்த பெட்டி கடைக்காரர் கதாபாத்திரத்துக்காக எழுதப்பட்டிருக்கிறது. எம்ஜிஆரை சேர்க்க சொல்லிவிட்டார். அதனால் நிச்சயம் உங்களுக்கு வாய்ப்புண்டு, நேரம் வரும்போது அழைக்கிறோம் என்று கூறி அனுப்பி வைப்பார். அதிலும் கூட எம்ஜிஆர் ஒரு யுக்தியை கையாண்டார். இப்படி ஒரு காட்சியில் சார் போஸ்ட் என்றோ, சார் 10ஆம் நம்பர் பஸ் எப்போ வரும் என்றோ சில நொடிகள் மட்டுமே போகும் நடிகர்களுக்கு மிகவும் குறைந்த சம்பளமே கொடுக்கப்படும். ஆனால் எம்ஜிஆர் உதவி இயக்குனர் துரையிடம் சொல்லி அதுபோன்ற சின்ன சின்ன கதாபாத்திரங்களுக்கு கதையில் வந்து செல்லும் நேரத்தை அதிகப்படுத்த சொல்வார். அதாவது ஒரு போஸ்ட்மேன் நேரடியாக வந்து ஒருத்தரிடம் தபாலை கொடுத்துவிட்டு போவது என்று இல்லாமல் அவர் சைக்கிளில் வருவது, அதை நிறுத்துவது, பக்கத்து வீடு அல்லது கடையில் யாருக்கு தபால் வந்திருக்கிறதோ அவரை பற்றி விசாரிப்பது, அதன் பிறகு அந்த வீட்டிற்கு வந்து கொஞ்சம் தண்ணீர் கிடைக்குமா கொடுங்கள் என்று கேட்பது, அப்புறம் அந்த கடிதத்தை கொடுப்பது என அவர்கள் வரும் காட்சிகளின் நீளத்தை கொஞ்சம் அதிகரித்து படமாக்க சொல்வார். இதனால் தான் பிலிம் செலவு கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் படம் வெளியாகும் போது பார்த்தால் இப்படி நடித்த பல பேருக்கு இந்த காட்சிகள் இவ்வளவு நீளமாக இடம்பெறாது. அந்த போஸ்ட்மேன் நேரடியாக சம்பந்தப்பட்டவரிடம் தபால் கொண்டு வந்து கொடுக்கும் சில வினாடி காட்சிகள் மட்டுமே இருக்கும். மற்றவை எல்லாம் படத்தின் நீளம் கருதி எடிட்டிங்கில் தூக்கப்பட்டுவிடும். ஆனால் பிறகு ஏன் எம்ஜிஆர் இவ்வளவு பிலிமை வீணாக்கி அவர்கள் சம்பந்தப்பட்ட காட்சிகளை அதிகமாக எடுத்துக்க வைத்தார் என்றால், அப்படி அதிக நேரம் காட்சிகளில் சம்பந்தப்பட்ட அந்த துணை நடிகர் நடிக்கும் போதுதான் அவருக்கு அதிகமான சம்பளத்தை தயாரிப்பாளர்களிடம் வாங்கி கொடுக்க முடியும் என எம்ஜிஆர் தெரிந்து வைத்திருந்தார். அந்த சின்ன கதாபாத்திரங்களில் ஒரு நாள் நடித்ததன் மூலமே எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு பெரிய தொகையை சம்பளமாக பெற்றுக் கொடுக்கும் போது கிட்டத்தட்ட 1 மாதத்திற்கு அவர்கள் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் ஓடும். இப்படி ஒன்றல்ல, 2 அல்ல, கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படங்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் நடிப்பதற்கு என்று அவரை நம்பி கிட்டத்தட்ட 40 பேர் இருந்தார்கள்.
எம்ஜிஆர் தன்னுடன் நடிக்கும் பெரிய நடிகர்கள், குணச்சித்திர நடிகர்கள் யார் யார் நடிக்க வேண்டும் என்பதில் மட்டுமல்ல, இது போன்ற சின்ன சின்ன நடிகர்கள் யார் நடிக்க வேண்டும் என்பதையும் மனதில் வைத்து அவர்களை எல்லாம் தன் படத்திற்கு ஏதோ ஒரு கதாபாத்திரம் கொடுத்து நடிக்க வைத்து விடுவார். அவர்களுக்கு தேவைக்கு அதிகமான சம்பளத்தையும் வாங்கி கொடுத்து விடுவார். அதனால் எம்ஜிஆர் படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைக்கிறது என்றாலே அந்த துணை நடிகர்கள் தங்களது கவலையே பறந்து போய்விட்டது என்பது போல சந்தோஷப்படுவார்கள். இப்படி சாதாரண ஒரு துணை நடிகர், சாதாரண ஒரு கடைநிலை ஊழியன் வரை அவர்களையும் மனதில் வைத்து எம்ஜிஆர் செயல்பட்டதால் தான் அவரை எல்லோரும் பொன்மன செம்மல் என்று அழைக்கிறார்கள்.